நாட்டு மக்களுக்கு எந்த நலத்திட்டத்திற்காக எவ்வளவு பிரித்து கொடுத்தீர்கள்? கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப எவ்வளவு ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். பார்வையற்றவன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வாகனத்திற்கு வரி, மாணவர்கள் தேர்வு எழுதுகிற தாளுக்கு வரி, கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி திறன் கொண்ட அந்த கேட்கும் திறன் கொண்ட செவி கருவிக்கு அந்த கருவிக்கு வரி. உலகத்தில் இதுபோல ஒரு வரி என்று நாட்டு மக்களை வதைக்கிற ஒரு நாடு எங்கேயாவது பொருளாதார கொள்கை உண்டா? ஏதாவது உண்டா? எங்கே இருக்கிறது? நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் கம்பிக்கு வரி, கல்லுக்கு வரி, சிமெண்டுக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. அப்போ நீங்கள் வரிதான் கட்ட முடியும், ஒருபோதும் வீடு கட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த நாடு ஏற்றிருக்கிறது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களினுடைய பேரவை நடத்தி கொண்டிருக்கிற வணிகர்களினுடைய மாநாட்டிற்கு உணர்வெழுச்சியோடு வந்து ஒன்று கூடி அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இங்கே மாநாட்டிலே பங்கேற்று வாழ்த்தி சென்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்கள், தலைவர்கள், வணிகர் சங்கங்களினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் தடா ரஹீம் அவர்கள், என் அன்பு தம்பி ஹாரூன் ரஷீத் அவர்கள், வாழ்த்துவதற்கு காத்திருக்கிற என் அன்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிற பெருந்தகை ஐயா கல் நல்லசாமி அவர்கள், வணிக பெருமக்களை வாழ்த்தி சென்றிருக்கிற நம் எல்லோருடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா சந்தோஷம் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய தம்பி ராகவேந்திரா மணி அவர்கள், மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள், இந்த ஆகப்பெரும் அமைப்பை வருங்காலங்களில் வழிநடத்தி செல்வதற்கு தலைமையேற்றிருக்கிற என் அன்பு தம்பி, என் ஆருயிர் இளவல் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள், அவருக்கு தோளோடு தோளாக துணை நிற்க இருக்கிற முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும்.
இங்கே தலைவராக நிற்கிற என்னுடைய தம்பி டைமண்ட் ராஜா அவர்கள் நம் எல்லோரினுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் பெருந்தமிழர் வெள்ளையன் அவர்களுடைய அன்பு மகன் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். வெள்ளையன் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிற போது முகத்திலே மீசை முடியிலிருந்து தலைமுடி வரை வெள்ளையாக இருக்கும். பார்த்தவுடனே அவர் முகத்தை போல உள்ளமும் வெள்ளை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே வணிகர்களினுடைய நலனுக்கு பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவர் இந்த மண்ணில் நம்முடைய ஐயா வெள்ளையன் அவர்கள். என்னை போன்ற பிள்ளைகள் மிக அருகில் நின்று அன்பு கொண்டு நேசித்து பழகிய பெரியவர்களில் அவரும் ஒருவர். தமிழர்களுக்கு இரண்டு பெரும் தாய் நிலங்கள், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று தமிழ் ஈழம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு தமிழர்களுக்கென்று தனித்த ஒரு தாய் நாடு, விடுதலை பெற்ற தேசம் தேவை என்று முடிவெடுத்த பிறகு அந்த விடுதலையை அடைவதற்காக ஒரு புரட்சிகர விடுதலை படையை கட்டி போராடியது எம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். இலங்கை இனவாத அரசு உலக நாடுகளின் துணையோடு அந்த விடுதலை போராட்டத்தை வீழ்த்தி நசுக்கியது. கொத்து கொத்தாக நம் மக்களை கொன்று குவித்தது. 2008, 2009 காலகட்டங்களில் அச்சூழலில் தூத்துக்குடியில் எங்கோ ஒரு சிற்றூரில் பிறந்த ஒரு எளிய மகன் திரைப்படத்தில் பெரிய இயக்குனராக வேண்டும் என்று கனவோட வந்த ஒரு தம்பி என்னரும் தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது அதை கண்டுகொள்ளாது கேளிக்கை விடுதிகளிலும் திரையரங்குகளிலும் மதுக்கூடங்களிலும் குவிந்து நிற்கிறீர்களே அன்பு மக்களே என்ற வருத்தத்தில், கோபத்தில் அவன் உள்ளத்தில் எரிந்த நெருப்பை உடலிலே கொட்டி வெந்து செத்தான். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் தமிழ்நாடு எரிந்தது. அந்த புரட்சி நெருப்பின் சொந்தக்காரன் என் உயிர் தம்பி முத்துக்குமரன் அவர்கள். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் எண்ணற்ற இளைஞர்கள் எழுச்சியும் புரட்சியுமாக சென்னையை நோக்கி, அவன் வாழ்ந்த கொளத்தூரில் நோக்கி வந்தார்கள். அன்றைக்கு இறந்து கிடந்த அந்த தமிழ் மகனின் பக்கத்திலே இவனுக்கு நானே தந்தை என்று நின்றவர் நம்முடைய ஐயா வெள்ளையன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. பெற்றவர் எவரோ உற்றவர் நானே என்று உடன் நின்ற பெருந்தகை தமிழ் பேரினத்தின் மகன் ஐயா வெள்ளையன் அவர்கள். கடைசி வரை அந்த பேரணியில், அந்த ஊர்வலத்தில் நின்று அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடியை தந்தார். ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படவில்லை. தன் மொழி, தன் இனம், தன் நிலத்தின் உரிமை, தன் இனத்தின் எதிர்காலம், அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற ஒரே கனவோடு
எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த இறுதி ஊர்வலத்தில் பேரணியில் நின்றார். அந்த உணர்வோடு கடைசி வரை இந்த நிலத்திலே நின்றார். அதற்காக எங்களுடைய அண்ணன் தடா ரஹீம் சொன்னது போல ஒன்றாக இருந்த வணிக பேரமைப்பை இரண்டாக உடைத்தவர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள். இயக்கம் இரண்டாக உடைந்தாலும் சரி, இனத்தின் உரிமைதான் முதன்மையானது, அதன் பாதுகாப்பு தான் உரிமையானது என்று களத்திலே கடைசி வரை நின்ற மகன் நம்முடைய ஐயா வெள்ளையன் அவர்கள். தன்னலம் தன் குடும்ப நலம் என்று கருதாது வணிக பெருமக்களின் நலன் ஒன்றையே இறுதி மூச்சு வரை கருதி களத்திலே நின்ற தலைவன் ஐயா வெள்ளையன் அவர்கள். அந்த மகத்தான தலைவனின் விரல் பிடித்து நடந்த மகன், அவர் கூடவே நின்று அவள் நிழலிலே நின்று வணிக பெருமக்களின் துன்ப துயரங்களை கற்றறிந்தவன், அந்த துயர துன்பங்களை பார்த்தறிந்தவன் என்னுடைய தம்பி டைமண்ட் ராஜா அவர்கள். எது ஒன்றும் முற்று அல்ல, முடிந்து விட்டது என்று நினைக்கிற இடத்தில்தான் பல பல அரிய செயல்கள் தொடங்கி இருக்கிறது. அன்பு மக்கள், ஒரு வாக்கியம் முற்று பெறுகிற போது அடுத்த வாக்கியம் அங்கிருந்து தொடங்குகிறது. ஐயா வெள்ளையன் விட்டு சென்ற பணியை விட்ட இடத்தில் இருந்து என் தம்பி டைமண்ட் ராஜா அவர்கள் தொடர்கிறார். டைமண்ட் ராஜாவுக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு மூத்தவன், அவனுக்கு முன்பு பிறந்தவன் சீமான் என்கிற ஒரு மகன் அவனுக்கு உடன் இருக்கிறேன் என்பதை வணிக பெருமக்கள் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வணிக பேரமை பெருமக்களின் சங்கத்திற்கு தங்கமாக இருந்த ஒரு தலைவன் தலைமையேற்றார் வெள்ளையன். இன்று வைரமாக என்னுடைய தம்பி டைமண்ட் ராஜா தலைமையேற்று வழிநடத்த நிற்கிறார். எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் அரசியல் லாப நோக்கங்களை தாண்டி வணிக பெருமக்களின் நலன் ஒன்றே என்று என் தம்பி டைமண்ட் ராஜாவுக்கு துணை நிற்க இந்த அண்ணன் என் பிறவி கடமை என்று நான் நிற்பேனே ஒழிய ஒரு நாடு நலம் பெற வேண்டும் என்றால் உழவர் குடி செழித்து வாழ வேண்டும், வணிகர் குடி செழித்து வாழ வேண்டும். ஒத்ததறிவார் உயிர் வாழ்வால் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் பாடுகிறான் என்றால் உழவர் வேண்டும், குயவர் வேண்டும், அங்கே மருத்துவர் குலம் வேண்டும், வண்ணார் வேண்டும், எல்லோரும் வேண்டும். எல்லோரும் இணைந்து வாழ்வதுதான் சமூகம். அவரின்றி இவர் இல்லை, இவரின்றி அவர் இல்லை, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் சமூக வாழ்வு. அப்படி வறுமை பெருமக்களை கழித்து விட்டால் ஒரு நாட்டில் ஒரு முன்னேற்றம் ஒரு அளவும் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கு வணிக பெருமக்களின் நிலை என்ன? இங்கே உட்கார்ந்து இருக்கிற வணிக பெருமக்கள் யார்? கடல் பல கடந்து போய் வணிகம் செய்த பெருமக்கள். காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் என்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திரைகடல் ஓடியும் திறமையும் தேடு என்ற முன்னோர்களின் முதுமொழிக்கேற்ப பல்வேறு நாடுகளை கடந்து வணிகம் செய்தவர்கள். சாத்தனார் என்றால் சிறுத்தலை சாத்தனார் நம்முடைய பாட்டனார் உங்களுக்கு தெரியும். சாத்தன் என்றாலே வணிகன், சாஸ்தா என்றாலே வணிகர். கடல் தாண்டி வணிகம் செய்த பெருமக்கள். நாம் வணிகம் செய்வதற்காக கப்பலிலே கட்டி கொண்டு போன மரக்கப்பல்களிலே துணியை கட்டி கொண்டு போனோம். பாய்மர கப்பலிலே அந்த கப்பலில் கட்டியிருந்த துணியை கிழித்து உடையாக தைத்துக் கொண்ட மக்கள் உலகிலே பல பேர். கடல் கடந்து வாணிகம் செய்த முத்து பவளம் எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்து வாணிகம் செய்த பெருமக்கள் சொந்த மண்ணிலே வணிகம் செய்ய முடியாது. இன்றைக்கு வதைப்பட்டு வேதனையில் சிக்கி தவிக்கிறார்கள். உழவர் குடியை பற்றியோ வணிகர் குடியை பற்றியோ கவலைப்படுவதற்கான ஆட்சி அதிகாரங்கள் இல்லை. கட்டுப்படுத்த முடியாத சொத்து வரி, கட்டி முடிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரிக்கும் மின்கட்டண உயர்வுக்கும் வணிகர் பெருமக்களுக்கும் என்ன தொடர்பு? நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கிறேன், நான் அதிலே மளிகை கடை வைத்திருக்கிறேன். அந்த கடைக்கான வாடகை சொத்து வரியை கட்டடத்தின் சொத்து வரியை அரசு ஏற்றிவிட்டால்
வாடகைக்கு விட்ட அந்த உரிமையாளர் என்ன செய்வான்? கையிலிருந்து காசு போட்டு கட்டுவானா? வரியை இல்லை, என் கடையின் வாடகையை உயர்த்துவான். மின் கட்டணம் உயர்கிறது. அப்ப மின் கட்டணம் உயர்கிற போது அந்த வணிகன் என்ன பண்ணுவான்? அந்த வர்த்தகர் என்ன செய்வார்? அந்த வியாபாரி என்ன செய்வார்? நிலைமை என்ன? அப்ப மின் கட்டண உயர்வு, கட்டடத்தின் வாடகை உயர்விலே உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள்களின் விலை உயர்கிறது. இது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுகிறது. இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை, இந்த நாட்டின் குடிகள் எவனும் வாழ முடியாது. அன்னைக்கு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு கடையிலே வர்த்தகம் நடந்தது, கடையிலே வியாபாரம், கடையிலே பொருட்கள் விற்பனைக்கு. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி வந்த பிறகு கடை விற்பனைக்கு. சரக்கு மற்றும் சேவை வரி அறிவித்தவுடன் காலையிலே போனால் கடை மூடி இருக்கிறது, இந்த கடை விற்பனைக்கு என்று எழுதிவிட்டு வியாபாரி போய்விட்டான். 28 விழுக்காடு 18 விழுக்காடு வரி, 18 விழுக்காடு வரி. நாம் என்ன சொல்கிறோம்? வரியை எங்களிடத்தில் கொடுத்து விட்டு லாபத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறோம். எங்க என்ன வரும் லாபம்? இந்த பொருளாதார கொள்கைக்கு பெயர் என்ன? இதைதான் நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா எழுதுகிறார், அடாவடி பொருளாதார கொள்கை. அன்பிற்கினிய சொந்தங்களே, வணிக பெருமக்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, இதை கவனிக்க வேண்டும். அடாவடி பொருளாதார கொள்கை இந்த நாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிற தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையால் ஒரு குடிமக்கனும் வாழ முடியவில்லை. அடாவடி பொருளாதார கொள்கை பாருங்கள். வாழை தோப்பு, வாழை நட்டு வளர்த்திருக்கிறேன், கரும்பு நட்டு வளர்த்திருக்கிறேன், வெம்பாடு பட்டிருக்கிறேன், அதுக்கு உரம் வைத்திருக்கிறேன், தோகையை கிழித்து விட்டிருக்கிறேன், அது வாடி விடாமல் வதங்கி விடாமல் தண்ணீர் வாய்ச்சிருக்கிறேன். எல்லாம் விளைஞ்சு வருகிற போது காலையில் வாழைத்தாரை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன், கரும்பை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன். வாழைத்தார் முழுக்க குரங்கு திண்டு விடுகிறது, யானை புகுந்து கரும்பு காட்டில் முழுக்க அழித்து விடுகிறது, மொத்தத்தையும் நாசம் பண்ணி விடுகிறது. இந்த யானைக்கும் குரங்குக்கும் வாழைக்கும் கரும்புக்கும் சம்பந்தம் உண்டா? இல்லை. அது உழைத்ததா, நட்டதா, தண்ணி வாய்ச்சியதா, உரம் போட்டதா? ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பலனை அது அனுபவித்து விட்டது. அதுபோலதான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி. கடை என்னது, உழைப்பு என்னது, முதலீடு என்னது, ஆனால் வரி எனக்கு என்று எடுத்துக்கொண்டு போவதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை. இந்த வரியை எடுத்துக்கொண்டு போனார்கள். நாடெங்கிலும் ஜிஎஸ்டியால், சரக்கு மற்றும் சேவை வரியால் எவ்வளவு வருவாய் பெருக்கம் அறிக்கை இல்லை. அந்த வரி பெருக்கத்தால் ஏற்பட்ட நிதி வளமையால், நிதி பெருக்கத்தால் அந்த நிதியை நாட்டு மக்களுக்கு எந்த நலத்திட்டத்திற்காக எவ்வளவு பிரித்து கொடுத்தீர்கள் கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப எவ்வளவு ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். பார்வையற்றவன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வாகனத்திற்கு வரி, மாணவர்கள் தேர்வு எழுதுகிற தாளுக்கு வரி, கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி, கேள்வி திறன் கொண்ட அந்த கேட்கும் திறன் கொண்ட செவி கருவிக்கு, அந்த கருவிக்கு வரி. உலகத்தில் இதுபோல ஒரு வரி என்று நாட்டு மக்களை வதைக்கிற ஒரு நாடு எங்காவது பொருளாதார கொள்கை உண்டா? ஏதாவது உண்டா? எங்கே இருக்கிறது? நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் கம்பிக்கு வரி, கல்லுக்கு வரி, சிமெண்டுக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. அப்போ நீங்கள் வரிதான் கட்ட முடியும், ஒருபோதும் வீடு கட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த நாடு ஏற்றிருக்கிறது. கடைசிக்கு என்ன? ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன் வர்த்தகத்தில் என்ன ஆனது? மொத்த வியாபாரியின் வாழ்க்கையும் வீதிக்கு வந்து விட்டது, நாசமாகிவிட்டது. இன்னைக்கு குண்டூசியிலிருந்து கோணிப்பை வரைக்கும், விளக்கமாறிலிருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எல்லாம் அழைச்சி சொன்னா கொண்டு வந்து கொடுத்துறான். அப்ப கடை வச்சிருக்க என்ன பண்ணுவான்? கடை வச்சிருக்க பல கோடி குடும்பங்கள் என்ன ஆகும்? ஸ்விக்கி, ஸ்மோட்டோ, ஊபர், ஓலோ, இந்த முதலாளி எங்க? யாராவது சொல்லி இந்த கூட்டத்தில் இந்த ஸ்விக்கி, ஸ்மோட்டோ, இந்த ஆன்லைன் வர்த்தகம், எவனாவது ஒரு முதலாளியை காட்டு. காற்றை வியாபாரம் செய்து கண்ணுக்கு தெரியாத முதலாளிகள் இந்த மண்ணின் மக்களின் உழைப்பை சுரண்டி கொண்டு போகிறார்கள். வீட்டில் இருந்தபடியே எல்லாவற்றையும் அலைபேசியிலே அழைத்து, எனக்கு இது கொடு, எனக்கு ஒரு காலனி கொடு, எனக்கு ஒரு கடிகாரம் கொடு, எனக்கு ஒரு சட்டை கொடு, எனக்கு சோப்பு கொடு, எல்லாத்தையும் வீட்டில் வந்து கொடுத்தா மல்லி கடை வச்சிருக்க என்ன பண்ணுவான்?
அன்னைக்கு வால்மார்ட் வந்தது, அமெரிக்காவின் வால்மார்ட். எதிர்த்து போராடினோம். இதே ஐயா வெள்ளையன் தலைமையிலே பல வணிகர்கள் சேர்ந்து எதிர்த்து போராடினோம். நானெல்லாம் கடுமையாக நின்று போராடினோம், தடுத்தோம். டிமார்ட் என்று வேற பேர்ல உள்ள வந்தது. அப்புறம் யாவரும் வணிகர்களுடைய நலனை பற்றியோ அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுவதாக இல்லை. மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, நெசவாளி வாழ்க்கை போச்சு. விவசாயி விலை வச்சு வந்தால் அதுல கொள்முதல் இல்ல. அவன் ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் கமிஷன், 100 ரூபாய் தான் லாபமே வரும். அந்த நெல்லை எடுத்துக் கொள்வதற்கு 100 ரூபாய் கமிஷன். எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட கட்டமைப்பு! ஆண்டுதோறும் மாநாடு நடத்தி பயனில்லை பெருமக்களே. இதை மாற்ற வேண்டும் என்கிற உறுதியை எடுப்பதில் தான் பயன் இருக்கிறது. திரும்ப திரும்ப 42வது மாநாடு, 45வது மாநாடு, நீ 500 மாநாடு போட்டாலும் அடுத்தடுத்த தலைமுறை இதே மாதிரி கூடி கூடி கத்திக் கொண்டுதான் இருக்கும். ஒன்றும் நடக்க. நீ நாட்டை, மக்களை, மண்ணை நேசிக்கிற ஒரு மகனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்காத வரை நீ இதே மாதிரி கூடி கூடி களைய வேண்டியதுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இருக்குது இப்ப இங்க ஒரு கோரிக்கை, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய கோரிக்கை. என்ன கோரிக்கை? கோயில் சார்ந்த மனைகளில் வாழ்வோருக்கு, கடை வைத்திருப்போருக்கு 2016 வரை நடைமுறையில் இருந்த ஒரு வாடகை, ஒரு தொகை, அது கட்டுமானதா இருக்கு. இப்ப உதாரணமா கடை வாடகை ஒரு 10,000 என்றால், மாசம் 10,000 என்றால் எப்படி இருக்குது? திடீர்னு அந்த அறநிலைத்துறை அமைச்சராக அன்பிக்கினிய ஐயா சேகர் பாபு அவர்களை போட்ட உடனே 10 மடங்கு விலையேற்றி 1 லட்சம் ஆக்கிட்டாப்ல. இத பலமுறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம். ஒன்னு ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல. சரி, இன்னும் 6 மாசம் தான், மொத்தமா கதையை முடிச்சாலே ஒளி இது வழி கிடையாது. இது அது வழி கிடையாது. இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்கறது, எத்தனை தடவை பேசுறது? கோயில் நிலத்துல கடையை கட்டி வாடகை விட்டது யாரு? நீ. கோயில் அருகில வீடை கட்டி வாடகை விட்டது யாரு? நீங்க. அதுல ஒரு நியாயமான வாடகையை போட்டால் மக்கள் சரி. 10 - 11,000 சரி, 12,000 சரி, சரி 13,000 சரி, சரி ரொம்ப கஷ்டம் 15,000 சரி, 1 லட்சம் ரூபாய் எப்படி? எப்படி? குவார்டர்னாலும் 10 ரூபா கூட வாங்கணும், கோயில்ல கடைனாலும் அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கூட வாங்கணும்னா இது எப்படி? என்கிட்ட வந்து கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா சீமான்? வைக்கணும். யாரோட வைக்கிறது? பதில் யாராவது வைக்கலாம் சொல்லுங்கன்னா பதில் இல்லை. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதுக்கு ஒரே வழி, இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும், இல்லைன்னா வழி கிடையாது. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா உட்கார்ந்துகிட்டு நாங்கள் உழவர் நலன் பேசுவோம், வேளாண் குடிமக்கள். இந்த எங்க ஐயா இருக்காரு நல்லசாமி, எத்தனை வயதுல இருந்து கல் இறக்கிறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க நீங்க? உலகத்துல ஒரு தன்மானமிக்க மனிதன், ஒரு தமிழன் உலகத்துல ஒண்ணு யோசிச்சு பார்க்க வேணாமா? இந்த நாட்டுல எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கடா, ஏன் நாட்டுல மட்டும் ஏண்டா இல்ல? அதான கேள்வி. கல் மதுவல்ல, உணவின் ஒரு பகுதி. இந்திய அரசியலமைப்பே சொல்லுது, உணவை சாப்பிடும் போதுதான் மனிதன் போதும் என்று சொல்கிறான். சாப்பாட்டிலே, மதுவிலே, பீரோ, பிராண்டியோ, விஸ்கியோ, ரம்மோ, ஜின்னோ, ஒயினோ, எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான். ஆனால் கல்லு எவ்வளவு பெரிய மிடா குடிகாரனா இருந்தாலும் 2 செம்பு அல்லது 3 செம்பு, 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. குடிச்சா போதும் என்றுவான். அதனால என்ன இருக்கு? அது உணவு, உணவின் ஒரு பகுதி. நான் இந்த மாநாட்டு இந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன். எல்லோரிடத்திலும் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். கள்ளை குடித்து செத்தவன் சொத்தம்பட்டையும் வித்தவன் ஒருவனை காட்டு, ஒருவனை காட்டு. கல்லு குடிச்சு இந்த புள்ள தாலி எடுத்துட்டா, கள்ள குடிச்சு சொத்தம்பட்டையும் வித்துட்டான், ஒருத்தனை காட்டு. கிடையாது. ஆனால் கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள், எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது, சரக்கு காய்ச்சிற தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கணக்கில்லாத சாராய ஆலைகள். நீ முதலமைச்சரை தேர்வு செய்து வைத்திருக்கோம் என்று பெருமைப்பட்டு திரிகிறாய். நீ சாராய ஓனர்களை, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய்.
ஏன் அவன் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறான்? நீ கல்லை குடித்து விட்டால் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாய். ஆனால் டாஸ்மார்க்க மூட வேண்டியது வரும். டாஸ்மார்க்க மூடலானவனுக்கு என்ன? சாராய் ஆலையில் காய்ச்சற சரக்கை இங்க விற்க முடியாது, இந்த வியாபாரம் படுத்து விடும். எந்த வியாபாரத்தையும் பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சியாளர்கள் டாஸ்மார்க் வியாபாரத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவார். என்னைக்கு இதெல்லாம் சிந்திக்க போற? உனக்கு கோபம் வந்துருக்க? இங்க வாயா, எதுக்கு கல்ல இறக்க விட மாட்ட? கேட்க மாட்ட, கேட்க மாட்ட. எத்தனை வயது வரை போராடிட்டு இருக்காரு இந்த பாரு உட்கார்ந்து இருக்க. ஒரு 2 பிரச்சனையா இந்த மக்கள் சந்திக்கிறது? ஒரு 2 பிரச்சனையா சொல்லுங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் நிறுத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்கப்பல, அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. உங்க மனச்சான்று இருக்கு பாருங்க, நெஞ்சில வச்சு பாருங்க. 100 ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும். அந்த அவ்வளவுதானே, 100 ரூபா தானே, 100 ரூபாங்க. ஏங்க இந்த காலத்துல 100 ரூபாய்க்கு என்னங்க பண்ணுங்க? ஒரு மாசத்துக்கு டீயாவது குடிக்க முடியுமாங்க? ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து, அரசு வேலை தான், சம்பளம் கொடுத்திருக்கு 100 ரூபாய். அது எப்படி வாழும் ஒரு குடும்பம்? கால கொடுமைங்க, கால கொடுமை. சத்துணவுக்கு சத்துணவு ஆக்கி போடுற ஆயாவுக்கு வேலை கொடுக்க 3 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கினா அந்த ஆயா சத்துணவு மாணவனுக்கு ஆக்கி போடுமா? அது வீட்டுக்கு எடுத்துட்டு போமா? எந்த மாதிரி முட்டைய பிள்ளைகளுக்கு கொடுக்குமா? ஒரு முட்டை கேட்ட பையனை கட்டையால் அடிக்கிற ஒரு நாட்டை உலகத்திலே நீ தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டையும் நீ பார்க்க முடியும். இதனால ஒண்ணுதான் ரொம்ப பேசுனா நீங்க பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. யாரு நீங்க எல்லாம் சீமா ஆளுகளா? சீமா ஆளுகளா? சீமான குட்டி வந்து மாநாட்டில் பேச விட்டீங்களா? அப்படின்னு யாரு இந்த முன்னாடி இருக்கிற கடையில போய் நோன்றது, அங்க பீச புடுங்கிறது, கட்டணத்தை தோன்றது, தண்ணீரை வெட்டி விடுறது, 80 நாளைக்கு வெட்டுவேன். நான் வந்தவன மொத்தமா தூக்கி விட்டுருவேன். ஆனா நீ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க பையன் ஏதோ ஒரு சின்ன பேசுறானே, இவன் ஜெயிப்பானா, இவன் வல்லுவானா, இவன் இப்படித்தான் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமா நீ எல்லாம் என்னடா, நீ எல்லாம் முதலமைச்சராக கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன்? இல்ல நான் முச்சந்தியில் நின்று கத்திட்டுச்சாகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். டே வந்தவன் போனவெல்லாம் என் நாட்டு ஆளலாம். இந்த மண்ணின் மகன் எனக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டு ஆள? யாரு நீ எல்லாம்? அப்படிதான் நினைச்சான். ஒரு விழுக்காடு, அப்புறம் 4, அப்புறம் 7, இப்ப 8 விழுக்காடு. இந்த மொத்த அரசியல என்னைய சுத்தா நடக்குது. நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவன்லாம் ஒரு ஆளான்னு. இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுறேன் எல்லா பேருக்கும். அதனால சீமானெல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி செய்யறதான்னு சரி செய்வேன். சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்வேன். இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். இந்த வணிகர்கள் மாநாடு, இந்த கோரிக்கை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. வா சரி பண்ணுவோம், போ எல்லாம் சரி பண்ணி. சும்மா இந்த ஊபர், ஓலா, சுகி, சுமோட்டோ எல்லாம் ஸ்டாப். எங்க பிள்ளைங்க படிச்ச பிள்ளைகளுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து போய் குறா, போய் எல்லாம் விநியோகம் எல்லாம் பண்ணு, எல்லாம் அரசு வேலை மாத்தி விட்டு. சும்மா தனியால ஒரு சின்ன பையனா இருக்கான்னு நினைக்காத. அண்ணன் கூட இருக்கு சும்மா. ஆமா, உலக தமிழ் பேரினம் எங்க கூட நிக்குது. அதனால சும்மா நம்ம ஒரு சிறிய நமக்கு யார் இருக்கான்னு நினைக்க கூடாது. உலகம் பூரா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல பேசிக்கிறேன்னு இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறவன் தான் கேட்கிறான்னு நினைச்சுக்காத. உலகம் பூரா கேட்டுருக்கா. உலகம் பூரா என் உயிர் தமிழ் சொந்தங்கள் எங்கெங்கு வாழ்கிறானோ அங்கெங்கெல்லாம் இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வணிக பெருமக்களின் உரிமைக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் போய் நானும் என் தம்பி டைமண்ட் ராஜாவும் நின்று போராடுவோம் என்பதை இந்த மாநாட்டு திடலில் உறுதியளிக்க. எந்த சூழ்நிலையும் என் தம்பிக்கு நிற்பேன். அன்னைக்கு அவர் என்னிலும் பெரியவர். என்னுடைய நான் பக்கத்தில் நிற்கிற அவசியம் எங்களுடைய ஐயா வெள்ளையனுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு என் தம்பி டைமண்ட், அவனுக்கு எந்த சூழலில் என்ன ஆனாலும் நான் நிற்பேன், பக்கத்துல நான் நிற்பேன். அதை நீங்க நினைவில் வைத்து வணிக பெருமக்கள் எல்லாரும் என் தம்பிக்கு துணையாக நில்லுங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்பதை இந்த மாநாட்டிலே உறுதி தருகிறேன். அவனோடு இருக்கிற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அன்பு.
ஒற்றுமையா இருந்து செய்யுங்கள். சங்கம் தங்கம் தராததை சங்கம் செய்யும் தரும் என்கிறார். தங்கத்தையும் விட மதிப்பு மிக்கது சங்கம். ஒற்றுமை ஒன்றுதான் சாதிக்கும். அடுத்த மே 5 மாநாடு நடத்துறதுக்கு நமக்கு நேரம் இருக்குமோ இல்லையா, தேர்தல் காலம், அதுக்கும் சேர்த்து இப்பவே வாழ்த்துறேன். இது போல பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு வணிக பெருமக்கள் கூடி ஒற்றுமையாக நின்று இந்த சங்கத்தை நாம் வளர்த்து நம்முடைய வணிக பெருமக்களின் நலனை பாதுகாத்து வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கணும். வணிகர் இல்லை என்றால் நாட்டில் ஒன்றும் இல்லை, பொருளாதார வளர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருந்து பணி செய்யுங்கள். இந்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை முதன்மை தளபதியாக இருந்து வழிநடத்திருக்கிற என் தம்பி டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்றென்றும் வணிக பெருமக்களுக்கு நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சிகர அரசியல் படை துணை நிற்கும் என்கிற உறுதியை அளித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.